வினோ நீ அப்போலேருந்து கேப்பே இல்லாமல் அழுதுட்டு இருக்க, ஏதாவது ஆயிட போகுது வினோ, கொஞ்சம் நேரம் அமைதியா இரு. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும். அதான் 2 hours ஆயிடுச்சு இல்லடாமா, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, போய் பார்க்கலாம். நீ அழுகாம இரு. எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மா நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாளைக்கே நிறுத்துவேன். என்ன வினோ, நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் நேரம் அழுகாம இரு. என்னால் முடியல சார், எங்கள் அம்மாவை எனக்கு பார்க்கணும். சரி சரி, கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, போய் பார்க்கலாம் சரியா? ம். என்ன சார் இவ்வளோ நேரம் ஆக்கி அம்மாவை பார்க்கறதுக்கு கூப்பிடவே இல்லை? கூப்பிடுவாங்கடாமா, அதான் 2 hours ஆயிடுச்சுல, கண்டிப்பாக அம்மா எழுந்திரிச்சிருப்பாங்க, வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. எனக்கு அம்மாவை பார்க்கணும் சார். நான் தான் சொல்கிறேன்ல, நீ கண்டிப்பாக பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். கௌதம் மாமா அம்மாவை எப்போ பார்க்கலான்னு கேட்டிங்களா? கேட்டேனியா, இப்போ பார்த்தலன்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் இப்போ பார்க்கலாம் தான் சொல்கிறீங்க, ஆனால் யாருமே உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. கொஞ்ச நேரம் இருங்கடாமா, அவங்களே கூப்பிடுவாங்க, அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் போகலாம். இனியாமா சொல்லுங்க. நான் தான் சொல்கிறேன்லடாமா, கூப்பிடுவாங்க, அப்போ போகலாம், அழுகாதீங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அகில் சார். நான் தான் அப்பயே சொன்னல, ஆன்ட்டிக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. அம்மாவை பார்க்குற வரைக்கும் என்னால் எதையுமே நம்ப முடியாது. சரி, கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, நீ அழுகாத. பிரீத்திமா, உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? அழுதுகிட்டே இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அகில் சார். ஒன்றும் இல்லடாமா, எல்லாமே சரியாயிடும். முதல்ல இவ்வளோ அழுவ வேணான்னு சொல்கிறா, ரொம்ப அழுதுட்டு இருக்கா. வினோமா, என்னடாமா இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அழுகாத, ஆன்ட்டிக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, பயப்படாத. பாத்திமாக்க அங்கே பார்த்தீங்களா? எங்கே உஷா பாத்தியான்னு கேட்குற? செக்க அங்கே கொஞ்சம் பாருங்க. ஏ அம்மா, என்னடி கூத்துது? அதான்க்கா நானே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். என்ன உஷா இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? சாந்தி அக்கா, அந்த குட்டிகளை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன உஷா சொல்கிற, உனக்கு எல்லாமே தெரியுமோ? எக்கா அவளுகளை பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏ உஷா, அங்கே நிற்கிறது லட்சுமி பையன் தானே? ஆமாக்கா, உரிமையானவன் ஓரமாக நிற்கிறான். இந்த குட்டிங்க 3 பேர் எவனையோ கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாளுங்க பாருங்க. ஏ உஷா, அந்த 3 பயலுல பார்த்தா நல்ல பெரிய வீட்டு பயலுவ மாதிரிலாம் இருக்கானுவோ. எக்க பெரிய வீட்டு பயலுவ இல்ல, ரொம்ப பெரிய வீட்டு பயலுவா. ஏ என்ன உஷா சொல்ற? அந்த 3 குட்டியும் வேலை பார்க்குறாளுவலே, அந்த கம்பெனியோட ஓனர் பசங்க அவனுங்க. ஆமா, உனக்கு எப்படி தெரியாது? ஏக்கா எனக்கு இந்த பசங்களை இப்போ இல்லை, எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் உஷா, எப்படி தெரியும்? ஏக்கா இதுக்கு முன்னாடியே அந்த 3 பயலும் சேர்ந்து இந்த 3 குட்டியோல காரில் அழைச்சிட்டு வரதும், வண்டியில் அழைச்சிட்டு வந்து விடுறதும், அர்த்தராத்திரியில் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதும், காரில் கூட்டிகிட்டு போகிறதுமாலாம் இருந்தானுங்க. ஏ உஷா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன? ஏக்க நான் என்ன பின்ன பொய்யா சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். ஏ உஷா, ராணி அக்காலாம் அப்படி கிடையாதே உஷா, நைட் நேரத்துலலாம் பிள்ளைங்களை வெளிலையே விட மாட்டாங்களே. அதெல்லாம் ஏழை விட்டு பயில வந்து கூப்பிட்டுருந்தானுவோன்னா விட்டுருக்க மாட்டாங்க. இவனை பணக்கார விட்டு பயிலுவல்ல, அதான் பணக்கார விட்டு பயில வளைக்கிறதுக்காக விட்டுருப்பாங்க. ஏ உஷா, அந்த 3 பிள்ளைகளை பற்றி தப்பாக சொன்னால் சரிங்களாம், ஆனால் ராணி அக்கா அப்படி கிடையாது உஷா. எக்க யாருக்கா இந்த காலத்தில் காசு பணத்துக்கு முன்னாடி நல்லவங்க கெட்டவங்கன்னு இருக்காங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தான். காசு பணத்தை பார்த்தா போனம் கூட எந்திரிச்சு நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ராணி அக்கா பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. ஏ உஷா, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்படியே எங்ககிட்டலாம் சொல்லாமல் இருந்த? இல்லைக்கா, எனக்கு அப்போல்லாம் டவுட்டில் தான் இருந்துச்சு, இப்போ தான் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அந்த சின்ன குட்டி என்னம்மா கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா பாருங்க அந்த பயலை. அதான் உஷா பாரு, இந்த 3 குட்டியோலையும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நம்மளாம் நிற்கிறோங்கிறதே கண்டுக்காமல் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாளோமா. சரி, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைங்களை கண்டாலே பிடிக்காதுக்கா. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் அந்த பயலோட்ட இழிச்சிட்டு இருக்காளுன்னு. ஏ உஷா, எதுவும் தெரியாம தப்பா பேசக்கூடாது உஷா, அப்புறம் அதை எதுவும் காதல வாங்கினாளுகன்னு வச்சுக்க, இவளுக்கு 4 பேர் வந்து நம்மள 5 விட்டு போயிருவாளுக. ஏன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உண்மையை தானே பேசிட்டு இருக்கோம், அவளுக்கு என்ன பண்ணிடுவாளுக? ஏ உஷா, அந்த 3 பயலும் ஃப்ரெண்டா கூட இருக்கும்ல. என்ன சாந்தியக்கா பேசுறீங்க? ஃப்ரெண்டுன்னா இப்படி கட்டி பிடிச்சிட்டு அனுப்பாங்க? ஏதோமா காசு பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாளோ, அதெல்லாம் விடு. உன் வீட்டுக்காரும் வெளிநாட்டுல தானே இருக்காரு. ஆமாக்கா, ஏன்க்கா கேக்குறீங்க? என்ன உஷா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? ராணி அக்கா வீட்டுக்கார பத்தியா என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ராணி அக்கா வீட்டுக்காரு வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. பாத்தியா, அங்கே ஒரு குடும்பத்தோட ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருக்காரு. ஆமாக்கா, இப்படியெல்லாம் பிள்ளைவா இருந்துச்சுன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அதனால தான் இன்னொரு குடும்பத்தோட இருக்காரு. ஏ உஷா, இந்த பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே தான் வெளிநாடு போயிட்டாரு. அப்பயே கூட கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்ல, அதான் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்குங்களே, பார்த்தாலே தெரில ஃபோட்டோவில். ஆமாக்கா, இங்கேருந்து போனதுமே கல்யாணம் பண்ணியிருப்பாரு என்னமோ தெரியலையேக்கா, பெரிய பெரிய பிள்ளைவளால இருக்கு. அதான் உஷா, உன் புருஷனெல்லாம் பத்திரமா பார்த்துக்க, அங்கே ஒரு குடும்பம் இங்கே ஒரு குடும்பம்னு அவரும் இருக்க போறாரு. சேச்சா, என் புருஷன்லாம் அப்படி கிடையாதுக்கா, என் புருஷன்லாம் ரொம்ப நல்லவர். அப்படியெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாருக்கா, அவரெல்லாம் ரொம்ப நல்லவர். என்னமோம்மா, நீ எல்லாம் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, ஆனால் எனக்கெல்லாம் இந்த விஷயத்த கேட்ட உடனே நெஞ்சே வெடிச்சு போயிட்டுமா. பாரு உஷா, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் வெளிநாட்டில் ஒரு குடும்பம் உள்நாட்டில் ஒரு குடும்பம்னு இருக்காரு. எக்க அவரை மட்டும் குறை சொல்லி அவர் அப்படி இருக்காரு, இந்த பிள்ளைங்க 3 இப்படி இருக்கு. என்ன பண்ண? குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சரியா இருந்தால் தான் குடும்பமே சரியா இருக்கும். இங்கே குடும்பமே சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அப்படிதான் இருக்கும். ஏய் ஏய் அம்மா, இவளுக 3 பேருமா?
என்னென்ன பேசணும்னு கேட்டிருப்பாளுவலோ. ஐயய்யே, இவளுகள்கிட்ட கடந்து நம்மளாலாம் சண்டை போட முடியாதுமா. பேசாம நம்ம படுக்க ஓடிடலாம். ஏ உஷா, நான் கிளம்புறேன் உஷா. என் முக்காடு எங்க ஓட பாக்குற? உமா, ஆல்ரெடியே மணி 12 ஆயிடுச்சு உமா. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்மா. நீங்களாம் பொறுமையா பார்த்துட்டு வாங்க லட்சுமி அக்காவை. ஏன் இவ்வளோ நேரம் வரைக்கும் ஊரா விட்டு கதையை நல்லா சந்தோஷமா தானே விட்டுக்கிட்டு இருந்தீங்க? எதுக்கு நாங்க வந்தோடனே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? உமா, அது வந்து நான்லாம் யாரையும் பத்தி பேசல உமா. இந்த உஷா தான் பேசிட்டு இருந்தா. சாந்தி அக்கா? அதுதான் எனக்கு தெரியுமே. அந்த பஞ்சு மிட்டாய் ஊரா விட்டு கதைன்னா நல்லா இனிக்க இனிக்க பேசுவா. அவ வீட்டு கதையே இங்க நாரி கிடக்கு, இதுல ஊரா விட்டு கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. உமா, என்ன உமா, என்னை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? அப்படி என்ன என் கதை நாரி கிடக்கு? ஏன் உஷா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என்ன வசந்தி அக்கா, நான் என்ன பண்ணேன்? 3 வயசு பிள்ளைகளை பத்தி இப்படியெல்லாம் அசிங்கமா பேசுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏன் உன்கிட்டே ஒரு பொண்ணு இருக்குல்ல, உன் பொண்ணை பத்தி இப்படிலாம் பேசினா நீ சும்மா இருப்பியா? ஏன்க்கா போய் அவ பொண்ணை பத்தி பேசணும்? அவ முதல்ல ஒழுங்கா இருக்காளா? சின்ன பொண்ணு, தேவையில்லாமலாம் என்னை பத்தி பேசிட்டு இருக்காத. ஏன் உன்னை பத்தி பேசும்போது மட்டும் இவ்வளோ கோவம் வருதுல, அடுத்தவங்கள பத்தி பேசும்போது மட்டும் நாக்குல நரம்பு இல்லாம பேசுற? இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் பேசல, உண்மையா நடந்துட்டு இருக்கிறது தானே பேசினேன். ஏன் அதை பத்தி நீ எதுக்கு பேசுற? அந்த 3 பிள்ளைங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சனால தான் நான் பேசினேன். அதான் பஞ்சு மிட்டாயி, என்ன தெரியும் உனக்கு? ஏன் நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நீங்க 3 பேருமே உங்க கண்ணாலே பாருங்க. உரிமையானவோ ஓரமா நின்றுட்டு இருக்கான், இவளுக்கு யாருன்னே தெரியாத பயிலுல கட்டி பிடிச்சி நிக்கிறாள்வோ. யாருன்னே தெரியாத பயிலுலா? ஏன் உனக்கு தெரியுமா அவங்களுக்கு யாருன்னே தெரியாத பயிலுன்னு? உனக்கு தெரியுமா? சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், உனக்கு என்ன அதை பத்தி? எது இவ்வளோ பெரிய வீட்டு பயலுவோ அவங்களுக்கு சொந்தக்காரவங்களா? யாருக்கிட்ட காது குத்துற சின்ன பொண்ணு? ஏய் பஞ்சு மிட்டாயி, ஏன் உனக்கு மட்டும்தான் பணக்காரவங்களாம் சொந்தக்காரங்களா இருக்கணுமா? அவங்களுக்குலாம் இருக்கக்கூடாத. இங்க பாருமா, தேவையில்லாம எனக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிட்றதெல்லாம் வச்சுக்காத, அவளைதான் சொல்லுவேன். ஏய் ரொம்ப துடிக்காத. இங்க பாரு உஷா, உனக்கு அடுத்தவங்க வீட்டு கதையை தான் விடணும்னா அந்த முக்காடு கதையும் இந்த முக்காடு கதையும் கேளு. அதே போல உன் வீட்டு கதையும் சொல்லு, அப்பதான் உங்க வீட்டு நாத்தெல்லாம் என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு அப்பாவி பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறதும் அவங்க வீட்டை பத்தி தப்பா பேசுறதும் வச்சுக்காத. என்ன வசந்தி அக்கா, அப்படி நாங்களாம் என்ன பண்ணிட்டோம்? எங்க வீட்டு நாத்தாலாம் தெரியும்ன்றீங்க. நாங்கெல்லாம் ஒன்றும் அந்த குட்டிக்கு மாதிரி கிடையாது. இங்க பாரு மஞ்ச மண்டை, உனக்கு அவளைதான் மரியாதை சொல்லிட்டேன். ஏன் நீ என்ன ரொம்ப ஒழுங்கா? உன் புருஷன் கூட தான் வெளிநாட்டுல கிடக்காரு, ஆனா இங்க செல்வராஜ் என்ன கூட நீ பேசி சிரிக்கல? சின்ன பொண்ணு என்ன? உமா பாத்தியா உமா, நான் செல்வா கூட ஃப்ரெண்டா தான் உமா பழகிட்டு இருக்கேன். எப்படியெல்லாம் பேசுறா பாரு சின்ன பொண்ணு. ஏய் இந்த அழுக நாடகத்தெல்லாம் எங்கேயாவது போய் வச்சுக்க. உன்னை பத்தி பேசினா மட்டும் உனக்கு இவ்வளோ வருதுல்ல, அதே மாதிரி தானே அந்த வயசு பொண்ணுங்களும். உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்கு, உன்னை பத்தி பேசும்போதே உனக்கு இவ்வளோ இருக்கு. அப்ப அந்த வயசு பிள்ளைகளை பத்தி நீ பேசுறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படுங்க. சரி உமா, நான் பேசுனது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்னை செல்வா கூட சேர்த்து வச்சு பேசுறா பாரு. அப்போ நீ மட்டும் ஃப்ரெண்டா யாரு கூட வேணாலும் பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த 3 பிள்ளையோ பேசுனது உனக்கு தப்பா தெரியுது, அப்படிதானே? அதானே, சின்ன பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டா தான் சின்ன பொண்ணு பேசுறா. நீ என் குழந்தை கூட சேர்ந்து படிச்சதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு தானே இருக்க. ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உன் புருஷன் கிட்ட மட்டும்தான் பேசுறியா என்ன? வசந்தி அக்கா, தப்பாலாம் பேசாதீங்க அக்கா. ரொம்ப சபரியம். உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், இதே அடுத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா தக்காளி சட்னியா? இங்க பாரு, இன்னொரு தடவை அடுத்தவங்க கதையை பேசணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அந்த பஞ்சு மிட்டாய் மண்டைய அப்படியே கொளுத்தி விட்டுருவேன், சொல்லிட்டேன். அதே போல என் புருஷன்கிட்டையும் நீ இனிமே பேசக்கூடாது. நான் ஏன் பேசக்கூடாது? செல்வம் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. இப்ப தெரியுதா? கல்யாணம் நீ அவன்கிட்டயாவது பேசுனா அது உனக்கு ஃப்ரெண்டு. அதே அந்த 3 பிள்ளைங்களை ஆறுதலுக்காக அப்படி பிடிச்சிருந்தா அது தப்பான ஒரு விஷயம், அப்படிதானே? இங்க பாரு பஞ்சு மிட்டாயி, நீ முதல்ல ஒழுங்காயிரு, அப்புறமா அடுத்தவங்க ஒழுக்கத்தை பத்தி பேச வரலாம். அதே போல ராணி அக்கா வீட்டுல என்ன நடக்குது, வசந்தி அக்கா வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்காம உன் வீட்டுல முதல்ல என்ன நடக்குதுன்னு பாரு. வந்துட்டா பெரிய இவளாட்டம். இவகிட்டெல்லாம் பேசுறதே வேஸ்ட். வா சின்ன பொண்ணு போலாம். இங்க பாரு மஞ்ச மண்டை, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறமா அடுத்தவங்களை பத்தி தூத்திட்டு தெரிஞ்சேன்னு வையி, அவ்வளவுதான் உனக்கு. வா சின்ன பொண்ணு போலாம். ஐயா ஐயா, என்னம்மா சொல்லிட்டு போயிட்டாளுவோ. ஏ உஷா, அவளுக்கு பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடு, அழுவாத. ஏ உஷா எக்க, எப்படியெல்லாம் பேசிட்டு போறாளுவோன்னு பாத்தீங்களாக்க? நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா பேசாதன்னு. நீ தான் கேட்காம அவளை பத்தி பேசின, அதான் வந்து ஆஞ்சுன்னு ஆஞ்சு விட்டுட்டு போயிட்டாளுவோ. எக்க, நான் என்னக்கா அப்படி தப்பா சொல்லிட்டேன்? அந்த 3 குட்டிகளும் அப்படிதானக்கா பண்ணிக்கிட்டு நிக்கிறாளுவோ. சின்ன பொண்ணு சொன்னதுல தப்பே கிடையாது. இவ ரொம்ப ஒழுங்கு மாதிரி அடுத்த வீட்டு பிள்ளையோட பத்தி பேசுறா. நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம ராணி அக்காவை பார்த்துட்டு வீட்டை பக்கம் கிளம்பி போக வேண்டியதான். சாந்தி அக்கா,
என் மவுசா நான் ராணி அக்காவை பார்த்துட்டு கிளம்புறேம்மா, மணி ஆயிடுச்சு எனக்கு. பாத்திமாக்கா இதுக்கு மேலே இவ கூட நின்று பேசணும், போனவளுக்கு திரும்பி வந்து ஒரு ஆட்டம் ஆனாலும் ஆடுவாளுவோ. பேசாம நம்ம பாட்டுக்கு ராணி அக்காவை பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான். பாத்திமாக்கா பாத்திகளக்கா இப்படிலாம் பேசிட்டு போறாள்வோன்னு. எம்மா உஷா எனக்கும் மணி ஆகுதுமா, நானும் ராணி அக்காவை பார்த்துட்டு கிளம்புறேன். என் வீட்டுக்கார பாரு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ராணி பேஷண்டோட அட்டெண்டர் யாருங்க? நாங்கள் தான் மேம். பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் போய் பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் உள்ளே போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேராக போய் பாருங்க. சரி மேம். இனியா பிரீத்தி வினோ அத்தை கண்ணு முடிச்சிட்டாங்களாம். அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சீக்கிரமா போலாம். போகலாம். ஆனால் ஆண்டி முன்னாடி போய் இப்படி அழுதுட்டே நிற்காத. சரி நான் அழுகல, என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. போகலாம். இனியா பிரீத்தி கண்ணை தொடச்சிட்டு வாங்க. ஆண்டி முன்னாடி இப்படியே போய் அழுதுட்டே நிற்காதீங்க. கண்டிப்பாக அம்மா முன்னாடி நாங்கள் அழுக மாட்டோம். பிரீத்திமா தயவு செஞ்சு கண்ணை தொடச்சிட்டு உள்ளவா. ஆண்டியோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அழுகலை. இங்க பாருங்கடாமா, நீங்க 3 பேர் அழுகாம இருந்தா தான் ஆண்டியை சமாதானப்படுத்த முடியும். நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. ஸோ 3 பேர் கொஞ்சம் அழுகாம இருங்க. சரி சார், கண்டிப்பாக நான் அழுக மாட்டேன். வாங்க உள்ளே போகலாம். அம்மா அம்மா எழுந்திரிமா, அம்மா பாருமா, அம்மா நான் வினோ வந்திருக்கேன். அம்மா 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 நான் பிரீத்தி வந்திருக்கேம்மா. அம்மா பாருங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா நான் இனியா வந்திருக்கேம்மா. அம்மா ப்ளீஸ்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா அம்மா எழுந்துறீங்கம்மா. இனியா பிரீத்தி தயவு செஞ்சு அழுகாம கூப்பிடுங்க. வினோமா உள்ள வரும்போதே சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், அழுகாம பேசுங்க. அகில் சார், அம்மா ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க? பயப்படாதம்மா, அம்மா முழிச்சுதான் இருக்காங்க. இரு நான் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க சார், எங்க அம்மா முழிச்சு பார்க்க சொல்லுங்க. சரிம்மா அழுகாத, இரு ஆண்டி கண் முழிப்பாங்க. ஆண்டி 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 கேக்குதா நாங்க பேசுறது? அத்தை கண்ணை முழிச்சு பாருத்த, உன் பக்கத்துல தான் இனியா பிரீத்தி வினோலாம் நிக்கிறாங்க பாரு. ஆண்டி கமான் கண்ணை திறக்க ட்ரை பண்ணுங்க. அம்மாடி இனியா. அம்மா இனியா இனியா நான் இங்கதாம்மா இருக்கேன். அம்மா பாருங்கம்மா. வினோ மக்களே, அம்மா இங்க பாருமா. அம்மா நானும் இங்க தான் நிக்கிறேன். அம்மா உன் பக்கத்துல தான் நான் நிக்கிறேன். ஏம்மா எதுக்கு அழுகுறீங்க? அம்மா அம்மா அழுகலாம் இல்லம்மா, நாங்க நல்லதாம்மா இருக்கோம். தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாருங்கம்மா. அம்மாடி பிரீத்தி தங்கம், எதுக்காக அழுகுற? அம்மா நல்லா இருக்கேன், அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை பாரு. அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேம்மா, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. இனியா பிரீத்தி வினோ நீங்க 3 பேரும் எப்போதுமே அழுகவே கூடாது. உங்க கண்ணிலேருந்து நான் கண்ணீரை பார்க்கவே கூடாதுமா. என் பொண்ணுங்க 3 பேரும் சந்தோஷமா தான் இருக்கணும் எப்போதும். என்னைக்குமே அழுகக்கூடாது. எந்த கஷ்டமும் உங்களை நெருங்கக்கூடாது. நான் நெருங்கவும் விட மாட்டேன். அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க சந்தோஷமா இருப்போம்மா. தயவு செஞ்சு நீங்க அழுகாதீங்க. வினோ தங்கம், என் செல்லம்ல அழுவக்கூடாது. என் தங்க பிள்ளை அழுகிறதெல்லாம் அம்மா தாங்க மாட்டேன். அம்மா நான் அழுகலாம் இல்லம்மா, தயவு செஞ்சு நீ அழுகாதம்மா. பிரீத்திமா அழுகாதடா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. அம்மா உங்க கூட தான் இருப்பேன் எப்போதுமே. தெரியுமா, நீங்க எங்க கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இல்லைன்னா நாங்க அனாதன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரீத்தி இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அவங்கெல்லாம் யாருமா? அம்மா அகில் சார்மா, அகில் சார், பிரசாந்த் சார், கார்த்திக் சார், அப்புறம் நம்ம கௌதம் மாமா, இவங்களாம் தான் இருக்காங்க. தம்பி சொல்லுங்க ஆண்டி. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ நேரம் வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஆம்பளை துணையா நின்று என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டதுக்கு. என்ன ஆண்டி நன்றி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க இருக்கோம், பாத்துக்கலாம். ஆமாத்த ரொம்ப ஸ்டெயின் பண்ணாத. தம்பி கௌதமு, சொல்லுத்த. என் பொண்ணுங்களை பத்திரமா பார்த்துக்கப்பா. அத்தை ஏன்ட்ட இப்பெல்லாம் பேசுற? நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கலாம். பாவம் இந்த பெரிய விட்டு தம்பிங்களும் எங்களுக்காக வந்து இவ்வளவு தூரம் கிடக்குதுங்க. ஆண்டி இப்பதானே சொன்னோம், இப்பெல்லாம் பேசாதீங்க ஆண்டி, ரொம்ப ஸ்டெயின் பண்ணாதீங்க. மக்களே வினோ சொல்லுமா, எங்கேயாவது வலிக்குதா? ஏதாவது பண்ணுதாமா? இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். அத்தை அது எதுக்கு கேட்டன? இல்லப்பா, நான் என் பொண்ணுங்கள்ட்ட முக்கியமான விஷயம்லாம் பேசணும். சரி அவங்க பேசட்டும், நம்ம வெளில போலாம். இல்லப்பா பரவாயில்ல, நீங்க எல்லாரும் நில்லுங்க. இது ஒன்றும் ரகசியமான விஷயம்லாம் இல்லை. இனியா பிரீத்தி வினோ நீங்கெல்லாம் கேட்டுட்டே இருப்பீங்கல்லம்மா, சின்ன பொண்ணு அத்தை குடும்பம் பெருசா இருக்கு, வசந்தி அத்தை குடும்பம் பெருசா இருக்கு, நமக்கு ஏமா குடும்பமே இல்லைன்னு கேட்பல்லம்மா. ஆமாம்மா கேட்டோம், ஆனா அவங்களாம் எங்களுக்கு வேணாமா, நீங்க மட்டும் இருந்தாலே போதும். இனியாம்மா நான் சொல்றத முழுசா கேளுமா. சரிம்மா சொல்லுங்க. ஏன் வினோ, உனக்கு தானே பெரிய குடும்பத்துல போய் இருக்கணும்னு ஆசை. அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, எனக்கு உன் கூட இருந்தாலே போதும். பொய் சொல்லாத வினோ, அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் அத்தை சித்தி பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு பெரிய குடும்பத்தில் இருக்கணும்னு ஆசை. அம்மாவோட குடும்பத்தை பற்றி கேட்டுட்டே இருப்பீங்களா மக்களே, இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாவோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் மக்களே. சின்ன பொண்ணு அத்தை வசந்தி அத்தை அவங்க குடும்பத்தெல்லாம் விட ரொம்ப பெரிய குடும்பம். அம்மாவுக்கு 3 அண்ணன் ஒரு தங்கச்சி. நான் வீட்டில் இருக்கும்போதே என் 3 அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்களும் இருந்தாங்க. சொல்லப்போனால் என் மூத்த அண்ணனோட பிள்ளைய நான் தான் தூக்கி வளர்த்தேன். எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. ஆனாலும் அண்ணன்லாம் அப்பா மாதிரி தான் இருந்தாங்க. பிரசாந்த் கேட்டியா? ஆண்டிக்கும் குடும்பம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோ. ஆண்டியோட குடும்பம் எங்க இருக்காங்கன்னு கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். கேட்டுட்டு தாண்டா இருக்கேன், கண்டிப்பா அவங்களை தேடி கண்டுபிடிச்சிடலாம். பாவுண்டா இதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பாவும் இல்லை, இவங்க 4 பேர் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா அவங்க குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்.
இவங்க 3 பேருக்காக இல்லைனாலும் ஆன்ட்டிக்காக கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். டோன்ட் வரி அகில், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் எங்கம்மா அவங்கெல்லாம்? ஏம்மா அவங்கெல்லாம் வரவே இல்லை நம்மளை தேடி? நான் பண்ண ஒரு பெரிய தப்பால தாம்மா என் குடும்பத்தெல்லாம் இழந்து இப்படி அனாதை மாதிரி நின்றுட்டு இருக்கேன். நான் மட்டும் அனாதை மாதிரி நிக்காம என் பிள்ளைங்களையும் அனாதையாக்கிட்டேன். அம்மா ப்ளீஸ்மா இப்படி பேசாதீங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் அனாதை கிடையாது. அப்படி என்னம்மா தப்பு பண்ண நீ? உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணது தாம்மா நான் பண்ண பெரிய தப்பு. வாட்? என்னடா இனி அப்பாவை மேரேஜ் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றாங்க? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குடா, இரு கேப்போம் முழுசா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அவரை கல்யாணம் பண்ணதுக்கும் உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்குமா? அம்மா பிறந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், கௌரவமான குடும்பம், ரொம்ப பணக்கார வீட்டில் தான் நான் பிறந்தேன். அம்மா அம்மா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இனியா, அம்மா உண்மையை தான் சொல்றேன். உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லாதாம்மா இருந்தேன். என்னைக்கு அந்த அயோக்கியம் என் வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கே என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்கு சுத்தமா புரியல. அம்மாடி, உங்க அப்பா வேற யாரும் இல்ல, எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவரே தான் என் பின்னாடியே காதலிக்கிறேன்னு சுத்தி சுத்தி வந்தாரு. முதல்ல நானும் வேணான்னு மறுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் அவர் எனக்காக எல்லாமே பண்றதை பார்த்துட்டு எனக்கும் அவர் மேல காதல் வந்துருச்சுமா. அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் நானும் அவர் காதலிக்கிறது வீட்டில் தெரிஞ்சு போச்சு. என் 3 அண்ணன்களுக்கும் நான் காதலிக்கிறது சுத்தமா பிடிக்கல. என் அண்ணனுங்க 3 பேர் சேர்ந்து என்னை கண்டிச்சாங்க. அவனையெல்லாம் காதலிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம் தான் உயிரை விட பெருசு. அவர் எங்க வீட்டில் வேலை பார்க்குற சாதாரண டிரைவர். அவரை நான் காதலிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா இனியா, என் 3 அண்ணனும் சேர்ந்து தான் என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. ஒரு பொண்ணா அங்கேயும் இங்கேயும் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அலங்கோலமா நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்பதான் உங்க அப்பா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. வேற வழி இல்லாம அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கிடைச்சதுதான் நீங்க 3 பேரும். சே, என்னடா குடும்பம் இதெல்லாம்? காதலிச்சதெல்லாம் ஒரு தப்புன்னு ஒரு வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுருக்காங்க. பாவண்டா ஆண்டி சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சே, அப்படியாப்பட்ட குடும்பத்துல போய் இவங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அங்க இருக்கவங்களாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களான்னு தெரியல. ஆமா கேள், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆண்டியோட குடும்பத்தோட எல்லாம் இவங்களை சேர்த்து வச்சோன்னு வை, அவ்வளவுதான். இனியா பிரீத்தி வினோவை கூட ஒரு வழி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. சே, நானும் அவங்களாம் இவங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க, தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஆண்டியோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தோட கண்டிப்பா இவங்களை சேரவே விடக்கூடாதுன்னு தான் தோணுது. நான் பண்ணது தப்பு தான், வீட்டுக்கு தெரியாம காதலிச்சது தப்பு தான். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்போ அதை விட பெருசுதான் அவங்க எனக்கு கொடுத்த தண்டனைன்னு கூட சொல்ல முடியாதுமா. அது எனக்கு நடந்த கொடுமை. அவ்வளோ கொடுமையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணி 1 மாசம் வரைக்கும் அதே ஊர்ல தான் இருந்தேன். கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க அவங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா என் குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கூட என்னை தேடல. சொல்ல போனா என்னை பத்தி கவலை கூட படல. அதுக்கப்புறமே எனக்கு அந்த ஊர்ல இருக்க சுத்தமா பிடிக்கல. உங்க அப்பாவை கூட்டிட்டு வெளியூருக்கு கிளம்பி போயிட்டோம். இதுதான் அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த விதியோட விளையாட்டு. இதுக்கப்புறமா அந்த குடும்பத்தோட உங்களுக்கு போய் சேரும்னா சொல்லுங்க மக்களை, நான் சேர்த்து வச்சிடுறேன். உங்களுக்கு இப்போ அப்பாவும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும் வேணும்னு நினைச்சிங்கன்னா அம்மா கூட இருங்க. சொந்த பந்தம் வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா அவங்க கையில் காலில் விழுந்தாவது அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறேன். அம்மா என்னம்மா பேசுறீங்க? உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோமா. அது மட்டும் இல்லம்மா, உங்களை கஷ்டப்படுத்தின அப்பாவே நாங்கள் வேணான்னு தூக்கி போட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் யாருமா? உங்களை கஷ்டப்படுத்தின யாருமே எங்களுக்கு வேணாமா. நீங்கள் மட்டும் எங்கள் கூட இருந்தால் போதும், வேற யாருமே எங்களுக்கு வேண்டாம். ஆமாம்மா, உங்களை இவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தோட போய் எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய குடும்பத்தில் இருக்கணுங்கிற ஆசையே போயிடுச்சுமா. யாரையுமே எனக்கு பிடிக்கல, வெறுத்து போயிடுச்சு. எனக்கு நீங்கள் மட்டும் போதும். ஆமாம்மா, நீங்கள் வினோ பிரீத்தி நம்ம மட்டும் இருந்தால் போதும், வேற யாரும் நம்ம லைஃப்பில் வேணாமா. மக்களே, என்றைக்குமே அம்மாவோட நிலைமை உங்களுக்கு வந்துடவே கூடாது. அம்மாவுக்கு நடந்த கொடுமை, அவமானம், அசிங்கம், கஷ்டம் எல்லாமே ரொம்ப பெருசு மக்களே. அதனால தான் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் அந்த குடும்பத்தோடலாம் நான் சேராமல் இருக்கேன். நீங்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும் மக்களே. அதை பார்த்தாலே நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். அம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆக விட மாட்டோம். அம்மா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் நம்ம 4 பேர் தானே இருந்தோம். இதுதான் நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தோட நம்ம இருந்தால் மட்டும் போதும். ஆமாம்மா, பெரிய ஃபேமிலி எதுவுமே வேண்டாம். நம்ம 4 பேர் மட்டும் இருந்தாலே போதும். சே, ஆண்டி ரொம்ப பாவம்டா. அவங்க லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஆமாண்டா, தனி ஒரு உமனா இருந்து 3 பொண்ணுங்களை வளர்த்துருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஆமா பிரசாந்த், இதுக்கப்புறம் இனியா பிரீத்தி வினோ இவங்க 3 பேர் லைஃப்லயும் கஷ்டமே இருக்கக்கூடாது. ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பாடா, நம்ம அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான். ஏங்க ரொம்ப நேரமா பேசிட்டே நிக்கிறீங்க, எல்லாரும் கொஞ்சம் வெளில வரீங்களா? அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இனியா அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க போலாம். சரி சார். நீங்க போங்க சிஸ்டர், நாங்க எல்லாரும் பின்னாடியே வரோம். குயிக்கா பேசிட்டு எல்லாரும் சீக்கிரமா வெளியில வாங்க, சரியா? சரி சிஸ்டர். அம்மா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. வெளியில தான் இருப்போம். ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கூப்பிடுங்கம்மா. இல்லை நீ அம்மா, இதுக்கப்புறம் நான் எதையுமே நினைச்சு கவலைப்பட மாட்டேன். சொல்ல போனா இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். சரிம்மா, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்கம்மா. சரிம்மா, சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டோமா?
ஹலோ வினோ மேடம், எதுக்காக ஆன்ட்டிட்ட போய் சொல்றீங்க? கார்த்திக் சார் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வினோமா இன்னும் சாப்பிடாம தான் இருக்கீங்களா எல்லாரும்? ஆமா ஆண்டி, எல்லாரும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாடி இனியா, நீயாவது சொல்லிருக்கலாம்லம்மா. ஆன்ட்டி, இனியாவையா சொல்றீங்க? இனியா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேனே சொன்னா. என்ன மக்களே இதெல்லாம், நீங்களாம் பசியே தாங்க மாட்டீங்களேடி. போய் முதல்ல சாப்பிடுங்க. அப்பா தம்பிங்களா, என் பொண்ணுங்களை கொஞ்சம் பாத்துக்கங்கப்பா பத்திரமா. அதான் நாங்க சொன்னோம்ல ஆண்டி, நீங்க எதையும் பத்தி கவலைப்படாதீங்க, நிம்மதியா தூங்குங்க, நாங்க பாத்துக்கலாம். அம்மா நீங்க தூங்குங்க, நாங்க வெளியில தான் இருப்போம். எது வேணும்னாலும் கண்டிப்பா கூப்பிடுங்க. சரி மக்களே, நீங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சரிம்மா நீங்கள் தூங்குங்க. அகில் சார் போகலாம். வாங்கடாமா, வெளில போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைய யாராவது காப்பாத்துங்களேன், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஹலோ, என்னம்மா எதுக்கு கத்துறீங்க? என்னாச்சு? அம்மா புருஷன் முன்னாடி சண்டையில மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திக்கிட்டாமா. அகில் சார் அங்கே பாருங்க. பாவம் சார், அவங்க எவ்வளோ எரியும்ல. இனியாமா ஒன்னும் இல்ல, பயப்படாத. எப்படி சார் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தன்னை தானே கொளுத்திக்கிறதுக்குலாம் மனசு வருது? ஒரு சில பிரச்சனையில எல்லாம் உடல் வலியை விட மனவலி ரொம்ப பெருசா இருக்கும். மனவலியை தாங்க முடியாம தன்னை தானே கொலை பண்ணிக்கணும்னு பண்றதுதான் சூசைடு. அந்த மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. நீ அந்த சைட் பார்க்காத. டே பிரசாந்த், இந்த வார்டு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். சோ வெளியில போயிடலாம்டா. ஆமாண்டா, வினோ பிரீத்தி எல்லாம் பார்த்தாலும் பயப்படுவாங்க. சோ வெளியில கூட்டிட்டு போயிடலாம். பிரீத்திமா, வெளியில போய் உட்காந்துருக்கலாம் வாங்க. அப்போ அம்மா? ஆன்ட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்கம்மா, இடையில எந்திரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒருவேளை ஆன்ட்டிக்கு ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பா கௌதம் இங்க தானே இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். கண்டிப்பா ஆன்ட்டிக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா நமக்கு கால் பண்ணுவாரு. அப்போ சரி, வெளியில் போகலாம். வாடாமா, வெளியில போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமாவே அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். பயப்படாதடாமா, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. காலையில அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதும் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். சரியா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளியில போகலாம். சரி, அழுகாத, ஒன்றும் இல்லை, வா. டே பிரசாந்த், பிரீத்தியை கூட்டிட்டு வா. சரிடா. பாவண்டா ஆண்டி, ஆண்டியோட கதையை கேட்டதுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாண்டா, எனக்கே ஒரு மாதிரி மனசுலாம் கஷ்டமா இருக்குடா. சே, இவ்வளோ கஷ்டத்தையும் வெளியிலேயே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. பாவண்டா அந்த 3 பொண்ணுகளும் எவ்வளோ விஷயத்த தான் தாங்குவாங்க. ஆமா கார்த்திக், இன்னைக்கு ஃபுல்லாவே உங்க 3 பேரும் அழுதுட்டே தான் இருந்திருக்காங்க. எப்பா, என்னடா இப்படி கொசு கடிக்குது? ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல் அவுட் சைடு இருக்கும்ல, அதான் ரொம்ப கொசு கடிக்குது. பேசாம 3 பேரையும் எழுப்பி கார் கூட்டு போயிடலாமாடா? இல்லடா, இவ்வளோ நேரம் வரைக்கும் அழுதுட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குறாங்க. தூங்கிட்டு விடு. ஆமாண்டா, திரும்பவும் வினோவெல்லாம் எழுப்புனா கண்டிப்பா திரும்ப தூங்க மாட்டா. பேசாம பிளாங்கெட் அது வாங்கிட்டு வந்திருக்கலாம்டா. இனியா அவ ரொம்ப கொசு கடிக்குதுடா. அது என்னடா, இனியாவை மட்டும் கொசு கடிக்குதுங்கிற? என்னையும் தானே கடிக்குது. அதானே, என்னையும் தான் கடிக்குது, பிரீத்தியும் தான் கடிக்குது. அது என்ன இனியாவை மட்டும் கடிக்குதுங்கிற? இல்லடா, பிரீத்தியும் தான் கொசு கடிக்குது. அதான் இவங்க 3 பேருக்கும் பிளாங்கெட்டாவது வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்றேன். டே, என்னடா எது பண்ணாலும் அவங்க 3 பேருக்கு மட்டும் பண்ணணுங்கிற? அப்ப நாங்களாம் மனசுலாம் தெரியல அவனுக்கு. கார்த்திக் சொல்றதும் கரெக்ட் தான்டா. ஒரு கொசு கிட்ட கூட நான் கடி வாங்கினது இல்லடா. இன்னைக்கு பாரு, என்னை சுத்தி கொசுவா இருக்கு. பரவாயில்லடா, இவங்களுக்காக கொசு கடி வாங்குறதுல ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். ஒரு நாள் கூட கொசு கடினா எப்படி இருக்குன்னு தெரியாம தானே இருந்தா, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. அதான் ஏன்டா பேச மாட்டேன்? நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. சே, பாவம் இவங்கெல்லாம் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. நமக்காக கொசுக்கடியெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய வீட்டு பசங்க, எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஆனால் இவங்க நமக்காக போய் இந்த புழுக்கத்தில் உட்காந்துருக்காங்க. கொசுக்கடினாலே என்னன்னு தெரியாதவங்க இவ்வளோ கொசுக்கிட்ட கடி வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நமக்காக தானே. லைஃப்பில் யார் எங்களை விட்டு போனாலும் நீங்கள் மட்டும் போயிடாதீங்க. அதை மட்டும் எங்களால் சத்தியமாக தாங்க முடியாது. இன்னைக்கு கூட இவ்வளோ தைரியமாக நாங்கள் 3 பேர் இருக்கோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் 3 பேர் மட்டும்தான். எப்பா, கடிங்க, இவன் தான் நல்லா கடிங்க. டே, என்னடா ஹாஸ்பிட்டல்ல ஊசி போறது கூட இந்த வலி வலிக்காது போல. ஆமாண்டா, ஒவ்வொரு கொசுவும் அவ்வளோ பெருசா இருக்கு. டே, நீ இவ்வளவு பிடிச்சிக்கோ, நான் போய் மஸ்கிட்டோ கிரீம் இருக்கு கார்ல எடுத்துட்டு வரேன். என்னடா சொல்ற? அதெல்லாம் இப்போ இங்க வாங்கி வச்சிருக்க? ஆமாண்டா, கார்ல போகும்போது எப்பயாவது விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணுவோம்ல, அதான் இந்த பூச்சியும் கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கிரீம்லாம் வாங்கி வச்சிருந்தேன். சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். ஆனா இப்போ பாரு, அதுதான் யூஸ் ஆக போகுது. சரி, நீ அவளை என்கிட்ட விட்டுட்டு நீ போய் எடுத்துட்டு வா. பிரீத்திமா, ஏன்டா எதுக்கு எழுப்புற? எழுப்பாம பின்ன என்ன பண்ண சொல்ற? டே, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காடா, அப்படியே சொல்றல சாச்சு வச்சுட்டு போ. சரி, ஓகே. இவங்க அளவுக்கு நல்லவங்க எங்கே தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் தேடாமலே எங்களை தேடி வந்த உறவு நீங்கள். கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ண மாட்டோம்.